தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாகவே இந்த காலை தியான கூட்டங்கள் நம்முடைய பிள்ளை வளர்ப்பிற்கான அந்த பணியிலே தேவனுடைய மெல்லிய சத்தத்தை நாம் அனுதினமும் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக கர்த்தர் அவருடைய வருகைக்கு முன்பதாக நம்ம குடும்பங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு நிதர்சனமான அனுபவத்தை இந்த நாட்களிலே பார்க்க முடிகிறது. இந்த நாள் செய்தி நான் கடந்து போறதுக்கு முன்பதாக ஒரு நிமிஷம் என்னுடைய ஸ்கிரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த நாளினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, வார்த்தையின் வல்லமை. ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பின் கீழாக நாம் பாடங்களை படிக்கிறோம். நான் கூட உங்களோடு கூட ஒரு புதுமையான சத்தியத்தில் நான் பகிர்ந்து கொள்ள போவதில்லை. நீங்கள் நானும் ஏற்கனவே ஆண்டவர் மூலமாக கற்றுக் கொடுத்த வசனங்களையும், கற்றுக் கொடுத்த பாடங்களையும் நம்ம என்ன செய்ய போறோம்னா, திரும்பி பார்க்க போறோம் அவ்வளவுதான். என்னுடைய இந்த நாளின் செய்தியை 2 பகுதியாக நான் பிரித்திருக்கிறேன். முதல் பகுதி வார்த்தையின் வல்லமை, இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்தும், 2வது பகுதி நடைமுறை வாழ்க்கையில் அந்த வார்த்தையை நாம் எவ்விதமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை வேத உதாரணத்தின் மூலமாக நாம் பார்க்க இருக்கிறோம். 2 பகுதி தான். முதல் பகுதி தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். 2வது அந்த வார்த்தையை கையாளக்கூடிய சூழ்நிலைகளில் தேவன் தரும் ஆலோசனைகள் அல்லது தேவன் எவ்விதமாக இந்த சூழ்நிலைகளை கையாண்டார் என்பதை தேவனுடைய வேதத்திலிருந்து உதாரணமா நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது ஒரு கேள்வியோட கூட இந்த நாள்ல இந்த செய்தி ஆரம்பிக்க விரும்புகிறேன். சரிங்களா? உங்க வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிற நிறைய ஆசீர்வாதம் உண்டு, அப்படிதானே? தேவனிடம் நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதங்களிலே மேலான ஆசீர்வாதமாக நாம் எதை முதன்மையாக வைக்கலாம்? என்னுடைய கேள்வி புரியுதுங்களா? தேவன் நமக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதத்திலே மேலான ஆசீர்வாதமா எதெல்லாம் வைக்கலாம்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சில காரியத்தை பட்டியலிடுறேன். என்ன காரியத்தில் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யம், பணம். கேலப் சொல்றாங்க பேரண்ட்ஸ், ஒய்ஃப், சில்ட்ரன், லைஃப்னு சொல்றாங்க ஒருத்தவங்க. சரிங்களா? ஒருவேளை பிள்ளைகளுடைய கல்வியை சிலவங்க ரொம்ப ஆசீர்வாதமா பார்க்கலாம். பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்ல நிலைக்கு வந்தாங்கன்னா அது ஒரு ஆசீர்வாதமா பார்க்கலாம். அல்லது பாத்தீங்கன்னா கடவுள் கொடுத்துக்கிற திறமைகளை அவங்களுடைய பெஸ்ட் கிஃப்டா அல்லது பிளஸிங்கா அவங்க பார்க்கலாம். அல்லது பாத்தீங்கன்னா குடும்பம், தம்பி சொன்னபடி ஒரு குடும்பம் நல்லது, ஒரு குடும்பம் அமைந்துச்சுன்னு சொன்னா அதை காட்டிலும் ஒரு சிறந்த ஆசீர்வாதம் எதுவும் இல்லை என்பதாக மனிதர்கள் பார்க்கலாம். வேலை, ஏதோ இந்த பேண்டமிக் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான வேலை, வருமானம் தரக்கூடிய வேலை இருக்குன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்ல? ரைட்டு. இன்னொருத்தவங்க சொல்லுங்க, கீதா பிரியா அவருடைய சுதந்திரவாளிகளாக இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த காலத்துல ஆரோக்கியத்தோட இருப்பது ஆசீர்வாதமா இல்லையா? ஆசீர்வாதம் கண்டிப்பாக. ஒரு சபை நமக்காக இருக்கிறது என்றால் அது ஒரு ஆசீர்வாதம். நேரம் இருக்கிறது என்றால் இது ஆசீர்வாதம். சரிங்களா? இது எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஒரு மேலான ஆசீர்வாதத்தை நான் இன்றைக்கு உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்டோபர் சார் சொல்றாங்க, பிள்ளைகள் இருந்தால் அது ஒரு ஆசீர்வாதம். ஆனால் தீர்க்கதரிசனி பகுதியிலே ஒரு காரியத்தை அவங்க எழுதுறாங்க. சரிங்களா? வாசிக்க விரும்புகிறேன். கிரைஸ்ட் ஆஃப் தி லெசன் புத்தகத்துல பக்கம் 319 தமிழ்ல, பேச்சாற்றல் என்னும் தாளந்து தளரா முயற்சியோடு வளர்க்கப்பட வேண்டும். நாம் தேவனிடந்து பெற்றிருக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களிலும் இதை விட மேலான ஆசீர்வாதம் எதுவும் இல்லை. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே திங்க் பண்ணிட்டு ஒரு கன்க்ளூஷன் வாங்க. என்னடா அது, குடும்பம்னு ஒரு ஆசீர்வாதம் நினைச்சோம், ரைட், எல்லாம் ஆசீர்வாதம். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேலான ஆசீர்வாதமாக தேவன் எதை வைத்திருக்கிறாரா? நாம் பெற்றிருக்கோம் பேச்சாற்றல், ஸ்பீச் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. இந்த டேலண்ட் ஆஃப் ஸ்பீச் தான் தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துல மிகப்பெரிய மேலான ஆசீர்வாதம். அப்படி என்னங்க அதுல இருக்கிறது? ஏன் அது மேலான ஆசீர்வாதம்? ஏன் அது தேவன் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்திலும் முதன்மையான இடத்தை பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேண்டும். ஏன்னா தீர்க்க தரிசன பகுதியில தேவன் நம்முடைய தீர்க்க தரிசனம் மூலமா சொல்லும் போது நிச்சயமாக அந்த வார்த்தைக்கும் அந்த வாக்கியத்துக்கும் ஒரு பெரிய அழுத்தத்தை நாம்
பார்க்க முடிகிறது. ஏன் இது ஆசீர்வாதம் பெருமையானது அல்லது மேலானதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதே பேராகிராஃப்ல எழுதுறாங்க, பிறரை நம்ப செய்வதற்கும் இணங்க செய்வதற்கும் தேவனிடம் விண்ணப்பிப்பதற்கும் அவரை துதிப்பதற்கும் மீட்பரின் அன்பை பிறரிடம் எடுத்து கூறுவதற்கும் பேச்சை பயன்படுத்துகிறோம். சரிங்களா? என்னென்ன விஷயம்? பிறரை நம்ப செய்வதற்கும் இணங்க செய்வதற்கும் தேவனிடம் விண்ணப்பிப்பதற்கும் அவரை துதிப்பதற்கும் மீட்பரின் அன்பை எடுத்து கூறுவதற்கும் பேச்சை பயன்படுத்துகிறோம். யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாம் இன்னைக்கு வாய் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருப்போம்னு சொன்னா கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி இருக்கும்? உங்களுடைய விருப்பத்தை தெரியப்படுத்த முடியுமா? உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஒரு நபரை நீங்க கண்டிப்பா பண்ணலாம். உங்களை இணங்க செய்வதற்கும், இல்லப்பா இது இப்படிதான்ப்பா என் மகனே மகளே இல்ல மனைவியே, இந்த காரியத்தை இப்படிதான்ப்பா நம்ம அணுகணும்னு சொல்லி அவனுடைய மனதை தேவனமாக திருப்புவதற்கும் இணங்க செய்வதற்கும் எதுதாங்க அவசியமா இருக்குதா? வார்த்தை. பல பிறர் நம்ப செய்வதற்கு, ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை வந்துச்சு, மனைவி கணவன் நம்பல, எப்படிலாம் நம்ம வார்த்தையை போட்டு அதை அவங்களுக்கு உள்ள புரிய வைப்போம்ல. எங்க இல்லங்க இப்படிதாங்க சூழ்நிலை, அன்னைக்கு நாங்க இல்லங்க இதுதாங்க நடந்துச்சுங்க, இல்லங்க கண்டிப்பா பிள்ளை அப்படி செய்யலங்க நம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையின் மூலமா தான் இதெல்லாம் நம்ம செய்ய முற்படுவோம். ஆண்டவரை சந்தோஷமா துதிப்பதற்கும் இந்த வார்த்தை தான். அப்ப பாருங்க, இது ஆசீர்வாதமா இல்லையா? சில டைம்ல யாராவது பேசல அப்படின்னு சொன்னா நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம்? வாயை திறக்கிறானா பாரு இவன், வாய் திறந்து ஏதாவது சொல்லாண்டா, ஏன்டா இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி அவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக மனசு அப்படியே அங்கல் ஆயிடும்ல. ஒரு வார்த்தை சொல்லாதா, எல்லாம் அமைதியா இருக்காங்களே, நான் என்ன தப்பு பண்ண, யாராவது ஒருத்தங்க வாய் திறக்கிறாங்களா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடினமான சூழ்நிலையில அந்த வார்த்தைக்காக இயங்குகின்ற உள்ளங்கள் இன்னைக்கு ஏராளம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாங்க, எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதமா? இந்த பேச்சாற்றல். அதான் அவங்க எழுதுறாங்க, மிகவும் திறமையான விதத்தில் பேச்சாற்றலை முன்னேற்றுவிக்க பயிற்சியை கொடுப்பது எவ்வளவு முக்கியம். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை பிறருக்கு நான் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பதற்கு ஈஸியா முடியுமா? எவ்வளவு பயிற்சி செய்யணும்? அன்பு இருக்கு உன் மேலன்னு சொல்றேன் மனைவிட்டோ பிள்ளைங்கள்ட்ட. அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற வார்த்தையில நான் பயன்படுத்தலைன்னா அந்த அன்பு பிள்ளைகளுக்கு சரியாக விதத்தில் புரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. ஆகவே பேச்சாற்றலை போல அல்லது வார்த்தையை போல இந்த உலகத்துல மேலான ஆசீர்வாதம் எதுவும் இல்லை. இன்னைக்கு உலகமே இந்த ஒரு வார்த்தையில தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உங்க வீட்டுல பாருங்க, எதனுடைய ஏக்கமா இருக்குது? காலைல எழுந்துச்சுன்னு அப்பா இப்படி சொன்னாங்க, அம்மா இப்படி சொன்னாங்க, தேவன் இவ்விதமா என்கிட்ட பேசினார். அந்த வார்த்தை தான் உங்களை ஏக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப வார்த்தை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்ல? இதை நீங்கள் நானும் எவ்விதமாக இந்த நாட்களிலே பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம விசேஷமாக பார்க்க இருக்கிறோம். அதே போல வார்த்தைக்கு ஆற்றல் உண்டு. இட் ஹாஸ் an எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த ஒரு பிரேயர் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு, செஷன் முடிஞ்ச பிற்பாடு வீட்டுக்கு போயிட்டு உங்க மனைவி பார்த்து மை டியர் வைஃப் யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவங்க முகத்துல எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கு. இல்ல ஒரு பிள்ளைகளை பார்த்து ஐ லவ் யூ மை டியர் சன் ஆர் டாட்டர் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். எளிமையான அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது என்பதை நீங்க பார்க்க முடியும். அதே வேலையில அதே மனைவி பிள்ளைகளை பார்த்து என்னமா நீ போமா அப்படின்னு ஒரு சின்ன லைட்டா அப்படி வார்த்தையை விட்டு பாருங்களேன், அதனுடைய எனர்ஜி நீங்க பாப்பீங்க. ஆகவே இந்த உலகத்திலேயே நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்துல மேலான ஆசீர்வாதம் உங்களால பேச முடியுமா? பிரைஸ் காட். அதை காட்டிலும் ஒரு சிறந்த ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை என்று வேதாகமும் சொல்ல போகிறது, தீர்க்கதரிசி சொல்றாங்க. வேதத்துல என்ன இருக்கு வசனம் சொல்லி பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 18:21 வாசிக்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பாருங்க, தேவனுடைய மேலான குணமே சிருஷ்டிக்கும் குணம், சிருஷ்டிக்கும் வல்லமை. அந்த ஒரு வல்லமையை தேவன் என்னுடைய வாழ்க்கையில இந்த நாவின் வைத்திருக்கிறார். ஜீவனையும் மரணத்தையும் கொடுக்கின்ற அதிகாரம் நாவில் இருக்கிறது. ஆக இதுல படித்துக் கொண்டிருக்கும் போது, ஆண்டவரே இன்னும் இந்த வார்த்தையின் வல்லமை அல்லது இந்த பேச்சாற்றலை நாங்கள் திறம்பட பேசுவதற்கு கற்றுக் கொடுங்க. நம்ம நிறைய விஷயத்தை லேர்ன் பண்றோம். ஆனா ஹவு டு ஸ்பீக், எப்படி பேசணும்னு சொல்லிட்டு அதிகமா நம்ம நேரம் எடுத்தோ இல்ல அதிகமா அதுக்கான காரியங்களை நம்ம படிக்கிறதே கிடையாது. இந்த ஆற்றலை நீங்க வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே
பெரிய ஆசீர்வாதமாக இந்த உலகத்துக்கும் குடும்பத்துக்கும் காணப்படும். சரி, முதலாவது என்ன பார்த்திருக்கிறோம்? பேச்சாற்றல் என்னும் ஆசீர்வாதம் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துனாங்க. இப்ப எப்படி இந்த ஆசீர்வாதத்தை நாம் பயன்படுத்த வேண்டும்? 2வது, சரிங்களா? எப்படி இந்த ஆசீர்வாதத்தை நான் பயன்படுத்த வேண்டும்? இதுதான் மேலான ஆசீர்வாதம் என்றால், வேதம் இந்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்துவதை குறித்து தரும் ஆலோசனைகள் என்ன என்பதை நாம் இப்ப படிக்க போறோம். வல்லமை நிறைந்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்த வேண்டும் நம்ம எல்லாருமே. அதை எப்படி பயன்படுத்த வேண்டும்? எல்லாருக்கும் தெரிந்த வசனத்தை மீண்டுமா நம்ம வாசிக்க இருக்கிறோம். வேதம் கூறும் ஆலோசனைகள். முதலாவது ஒன்று, யாக்கோபு 1:19 வாசிக்கிறோம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் அப்படின்னு சொல்லி வருது. சரிங்களா? முதல் ரூல், தேவனுடைய இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொறுமையா பேச பழகணுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பேசுகிறதுக்கு பொறுமை என்கிற இந்த வாக்கியம், அதுக்கு முந்தின 2 வார்த்தை இல்லாம வாசிக்கவே கூடாது. கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் சொல்லும் பொழுது, எப்பதான் அப்ப நான் பேசணுமா சொல்லுங்க பாக்கும். கேட்காம பேசவே கூடாது. நல்ல ஒரு ஆலோசனை இல்ல? ஒரு விஷயத்த ஒரு நபர் என்கிட்ட சொல்ல தெரிவிக்க வர்றாங்க, முற்படுறாங்க, விருப்பப்படுறாங்க. எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் அமைதி அமைதி அமைதி, எல்லாம் உன்னை பத்தி நல்லா எனக்கு தெரியும். அப்படி நம்ம என்ன செஞ்சிரும்? கேட்கறதுக்கு தீவிரம் இல்லாம பேசுவதற்கு நம்ம விரும்புறோம். ஆனா வேதம் அதை அனுமதிக்கவில்லை. கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் இருங்கள் என்று பேசுவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். முதல் காரியம், ஒரு நபர்கிட்ட நான் பேச வர்றேன், ஒரு சம்பாஷணையில அவங்க பேச விரும்புறாங்கன்னா நான் கேட்காம பேசக்கூடாது. 2வது, கேட்கிறதுக்கு தீவிரம் என்று சொல்லும்போது, நான் தேவனிடத்தில் கேட்காமல் பேசவும் கூடாது. சொல்ல வர கருத்து உங்களால் புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஒரு விஷயத்தை என் பிள்ளைங்கள்ட்டயோ மனைவிட்டோ நான் வார்த்தையின் மூலமாக தெரியப்படுத்த விரும்பக்கூடிய சூழ்நிலை இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அந்த பேசுவதற்கு முன்பதாக நான் எங்கேயோ தீவிரமா ஒரு விஷயத்தை கேட்டு இருக்கணும். அந்த அனுபவத்துக்கு பிற்பாடுதான் நான் பேசணும். இதுக்கு பேரு தான் பேசுகிறதுக்கு பொறுமையா இருங்க. இப்ப முதல் அனுபவம், சரிங்களா? கேட்கிறதுக்கு தீவிரமாய் கேட்காம ஒரு விஷயத்தை நம்ம பேசவே கூடாது. 2வது பாடம், தேவனிடத்தில் கேட்காம நம்ம பேசவும் கூடாது இந்த காரியத்தை குறித்து. 3வது, இந்த வசனத்தினுடைய ஒரு அர்த்தம் என்னென்றால், நாம கற்றுக்கொள்ளாம ஒரு விஷயத்தை பேசவும் கூடாது. இந்த 3த்தையும் நீங்க சரியா புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னா, இந்த வல்லமை, வார்த்தையின் வல்லமை என்கிற ஆசீர்வாதத்தை எவ்வளவு பயங்கரமா நீங்க பயன்படுத்த முடியும் தெரியுங்களா? அநேக நேரத்தில் இந்த 3ஐயும் நம்ம செய்யறது இல்லை. ஆண்டவர்ட்டையும் கேட்கறது கிடையாது. பிறர் பேச அவங்களுடைய உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் வார்த்தையா அவங்க சொல்லும் போது அதையும் கேட்கறது கிடையாது. நானும் எப்படி இந்த விஷயத்தை கற்றுக்கொண்டு பேச வேண்டும் என்று விரும்புவதும் கிடையாது. ஆகவே வேதம் அழகா ஒரு ஆலோசனை தருது. கேட்கறதுக்கு தீவிரமா இருங்க, பேசுகிறதுக்கு பொறுமையா இருங்க. அப்படியே மனசுல ஒரு பிரெயின்ல ஒரு தாட் வந்துச்சு, உடனே வாயின் வழியா வெளிவதற்கு முன்பதாக அங்க ஒரு ப்ராசஸ் நடக்கணும். இந்த பாத்தீங்களா, வீட்டுல நமக்கு எல்லாம் இந்த தண்ணி வாட்டர் ஃபில்டர் எல்லாம் போட்டுருப்போம் நம்ம. அதுல ஒரு வழியா அப்படி தண்ணி ஏறி அடுத்த வழியா இறங்கி வரும். அப்ப அப்படி கனெக்ஷன் விட்டோடனே உடனே இந்த தண்ணி வராது. பல சுத்திகரிப்புக்கு போய் தான் அடுத்து வெளியே வரும்போது ரொம்ப அப்படியே இனிமையா, டேஸ்டா, ரொம்ப குடிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். அதே மாதிரி மனசுல ஒரு எண்ணம் வந்துருச்சு, அதனுடைய வெளிப்பாட வார்த்தை உருவாகும் பொழுது அங்க கொஞ்சம் பியூரிபிகேஷன் ப்ராசஸ்க்குள்ள அது போகணும். ஆவியானவர் அங்க வேலை செய்யணும், தேவன் வேலை செய்யணும். இப்படி வேலை செஞ்சு அது வெளியே வரும்போது வாயின் வழியாக அங்கு பாருங்க, அது எல்லாருக்கும் இனிமையா இருக்கும், தாகம் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ப முதலாவது பாடம், வேதம் கற்றுத்தருகிற பாடம், நாம் எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்தணுமா? கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும். தேவன்கிட்ட கேட்காம பேசாதீங்க. உறவிலே மற்றவர் பேச வரும்பொழுது அதை கேட்காம நீங்க பேசாதீங்க. நீங்க ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளாம பேசாதீங்க. சரிங்களா? 2வது காரியம், பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2, 3 நான் வாசிக்க விரும்புகிறேன். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. என்ன சொல்லிட்டாங்க? நீ எப்ப பேசினாலும் தம்பி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுறார் ஆண்டவர். அப்படியா? இப்பனா செர்மன்லாம் நம்ம கேட்கிறோம், 1 மணி நேரம் கேட்கிறோம். பிரதர் அப்படின்னா இந்த வசனத்தின்படி அது கரெக்டா ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சணும் அப்படின்னு அர்த்தம்.
இல்ல என்ன கருத்தை இந்த வேத வசனம் வலியுறுத்துன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக. என் இதயத்துல ஏற்கனவே என்னதான் இருக்குதுங்க? எல்லா அசுத்தமும் இருக்குது. சரிங்களா? என்ட்ட இருக்கிற எல்லா குணத்தையும் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம்ல. என்னென்ன இருக்கு? பணப்பிரியம், சரிங்களா? காம விகாரம், இப்படி பல பட்டியலை நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். அப்படி இருக்க என் உள்ளத்துல இருந்து என் வார்த்தை எவ்வளவுதான் வரும்? ஏன்னா எப்படிதான் வரும்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப மோசமா தான் வரும். அதான் ஆண்டவர் சொல்றார், உன் வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக, உன் சம்பாஷணையில என் வார்த்தைகள் அதிகமா இருக்கணும். வேதம் தரக்கூடிய 2வது ஆலோசனை, அந்த வார்த்தை என்கிற ஆசீர்வாதத்தை வல்லமை நிறைந்த அந்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்துவதற்கு, என் வார்த்தை அதுல மிக குறைவாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை அதிகமா இருக்க வேண்டும். இப்ப நீங்க அப்படியே இந்த பிரின்சிபல் அப்படியே லைஃப்ல அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்களேன். ஒரு வீட்ல ஒரு சூழல் ஏற்படுகிறது, பேச வேண்டும். நான் நினைச்சதெல்லாம் பேசணும்னு ஆண்டவர் நினைக்கும் போது, அப்பா அது வேணாம்ப்பா, சுருக்கமா இருக்கட்டும். நான் என்ன நினைக்கிறேன்னு கொஞ்சம் பாரு. அது அதிகமா பேசுன்னு சொல்லி தேவன் ஆலோசிக்கிறாங்க. அதான் அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல, வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறகும். எங்க அதிகமா வள வள வளன்னு ஒரு காரியத்துல பேசுறாங்களோ, அங்கு அல்லது மனுஷனுடைய வார்த்தைகள் அவங்க பேசுறாங்களோ, அங்க பாத்தீங்கன்னா அது மூடனுடைய சத்தத்தை போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் ஆண்டவர் அதிகமா நம்முடைய வார்த்தையில பேசுறான்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 10:19 வாசிக்கிறோம். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. ஆக ஒரு 2 நீதிகளை நம்ம பார்த்துக்கிறோம். எப்படி இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பயன்படுத்தணும்? முதலாவது, பேசுறதுக்கு பொறுமையா. என்ன அர்த்தம்? தேவன்ட்ட கேட்காம, ஒரு நபருடைய மன பாரத்தை சொல்ல பகிர்ந்துக்குள்ள வரும்போது அதை கேட்காம, நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளாம பேசக்கூடாது. 2வது, ஒரு சம்பாஷணையிலோ அல்லது எங்குமோ நான் பூமியில இருக்கின்ற இந்த வாழ்நாட்கள்ல என்னுடைய வார்த்தைகள் சுருக்கமாகவும், தேவனுடைய வார்த்தைகள் அதிகமாகவும் காணப்பட வேண்டும். ஏன்னா தேவன் சொல்றாங்க, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே நீங்க பிறருக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்கதா பேசுங்க அப்படின்றார். சும்மாலாம் பேசாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லல. பேசுங்க பேசுங்கன்றார். ஆனா என் வார்த்தை இல்ல, அவருடைய வார்த்தை அதுல அதிகமாக காணப்பட வேண்டும். சரிங்களா? சரி, அப்ப இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். 3வது வேதம் தரக்கூடிய ஆலோசனை, நம்முடைய வார்த்தை எப்போதும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செம்மையான வார்த்தைகளா இருக்க வேண்டும். யோபு 6ஆம் அதிகாரம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி சில இந்த படத்த பார்க்கிறேன். உங்க வீட்ல ஒரு டெய்லியும் காக்கா சத்தத்தையும் கேட்கிறீங்க. ஒரு குயில் சத்தம் அல்லது ஒரு பச்சைக்கிளி பாடுற சத்தம், சத்தத்தெல்லாம் கேட்கும்போது எது உங்களுக்கு இனிமையா இருக்கும்? கா 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 அப்படின்னு நம்ம கேட்டா எப்படி இருக்கும் நமக்கு? என்னடா உன்னோட குரல் இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சாதாரண ஒரு பறவைகளுடைய சத்தத்தை கேட்கும்போதே நமக்கு மனசுக்கு எப்படி தோணுது? இந்த பறவை சத்தம் போட்டா எவ்வளவு நல்லா இருக்குது. இந்த பறவையுடைய அந்த சத்தம் எவ்வளவு மனசுக்கு இதமா இருக்கு. சில டைம்ல பாத்தீங்கன்னா குயில் கூவும்போது மனுஷனும் இங்க இருந்து பதில் கொடுப்பான். கூ, கூ. இன்னும் அதுவும் அப்படி ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப எது அவங்கள ஏக்க வைக்குது அப்படின்னா அதனுடைய சத்தம். சாதாரண ஒரு இயற்கையிலேயே நம்ம அப்படி ஒரு காரியத்தை பார்க்கும்போது, சரிங்களா? நம்முடைய அனுதின வாழ்க்கையில நம்முடைய வார்த்தையின் சத்தம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது. யோபு 6ஆம் அதிகாரம் 25, 26ல வாசிக்கிறோம். செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. உங்கள் கடிந்து கொள்ளுதலினால் காரியம் என்ன? அப்ப வார்த்தை எப்படி இருக்க வேண்டுமா? செம்மையான சொல்லா இருக்க வேண்டும். அதற்கு தாங்க வல்லமை. வேற எதற்குமே வல்லமை கிடையாது. நீங்க கடிந்து கொண்டு அப்படியே வார்த்தையில யோசித்து நீங்க ஏதாவது சொல்லி அவருக்கு உணர்த்தணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. எதுக்குதான் வல்லமை இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா, செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில அப்படியே கொஞ்சம் இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் அனுதின வாழ்க்கையில அதை நீங்க அப்படியே கடந்து வந்த பாதையில் நினைத்து பாருங்களேன். இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்திருப்போம்னு சொன்னா எவ்வளவு வல்லமை இருந்திருக்கும்ல. எவ்வளவு லகுவாக ஆண்டவருடைய சித்தத்தை நம்முடைய குடும்பத்துல மாற்றங்களை எல்லாவற்றையும் நம்ம ஏற்படுத்தியிருப்போம். ஆக செம்மையான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். சரிங்களா? அதுதான் நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமா. இந்த ஏதோ இதெல்லாம் சும்மா எல்லாம் தெரிஞ்ச வசனம் நினைச்சிட்டு நீங்க அப்படியே நம்ம அதனுடைய அழுத்தத்தை பார்க்காம போயிடக்கூடாது. இனிய சொற்கள் எலும்புகளுக்கு ஔஷதங்க. ஒரு எலும்பையே பலனுள்ளதா ஆக்கக்கூடிய வல்லமை
சொற்களுக்கு உண்டா. ஆத்மாவுக்கு ரொம்ப மதுரமான ஒரு கம்ஃபர்டான ஃபீலிங் அல்லது ரொம்ப சமாதானமான ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை இந்த வார்த்தைக்கு உண்டு. இப்ப 3வது நாம் பேச வேண்டிய விதம், மன்னிக்கவும், செம்மையான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். மெதுவான பிரதி உத்தரம் உக்கிரத்தை அப்படின்னா என்ன? சாஃப்டான ஆன்சர் என்ன பண்ணுமா, பெரிய கோபத்தை கூட மாற்றி போடும் என்று நன்கு அறிந்திருக்கிறோம். கடும் சொற்களோ கோபத்தை எழுப்போம். நியூட்டனோட 3rd law தெரியுமா நமக்கு? எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அத மாதிரி தாங்க, வார்த்தை மட்டும் நீங்க விட்டு பாருங்க. அது போட ஒரு பந்த செவுத்துல திருப்பி போட்டோம்னா திருப்பி எவ்வளவு வேகமா இருப்போம், அதே மாதிரிதான் நம்முடைய வார்த்தையும். கடும் சொற்களோ கோபத்தை எழுப்போம். ஆக வேதம் கற்றுத்தரக்கூடிய நீதிகள் ரொம்ப எளிமையானது, ரொம்ப வல்லமையானது. எப்போதுமே வீட்டுல நீங்க இது ஒரு ரூல்ஸா வச்சுக்கோங்க. யார் பேசினாலும், கணவன், மனைவி, பிள்ளைங்க, நம்முடைய அந்த பிரதி உத்தரம் மென்மையாக, மெதுவான பிரதி உத்தரமாக இருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு நன்மையாக இருக்கும். இந்த 21ஆம் நூற்றாண்டு தலைமுறை மறந்து போன அல்லது நிராகரிக்கப்பட்ட வார்த்தைகள், செம்மையான வார்த்தைகள் எதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 4 வார்த்தைகள். சாரி, தேங்க்யூ, ப்ளீஸ். உங்க வீட்டுல நீங்க இது ஒரு பட்டியலிட்டு பாருங்களேன். உங்க கணவன் மனைவிக்குள்ளாக இந்த 4 வார்த்தையை எப்ப நீங்க பயன்படுத்திருக்கீங்க? என்னைக்கு சாரி கேட்டு, அம்மா சாரிம்மா அப்படி கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்தி பல மாதங்களாக கூட இருக்கலாம். இல்ல அக்கேஷனலா தான் நம்ம பயன்படுத்திருப்போம். ஆனா இந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமைங்க. சாரி, ஒரு பெரிய ஒரு உக்கிரமான ஒரு வீட்டுல பிரச்சனையான நேரத்துல என்ன மன்னிச்சிருங்க, தப்புதாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன். பொங்கி வந்த அந்த சுனாமி அலைய அடக்கப்பட்டது போல அந்த சூழ்நிலை காணப்படும். ஆனா we have forgotten this kind words. Thank you. நேத்து அப்படியே எங்க வீட்டுல எங்க பிள்ளைகளுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருந்தோம் நாங்க எல்லாருமே. ஏன்னா நம்முடைய ஒவ்வொரு நாளின் வாழ்க்கையும் இட் சரௌண்ட்ஸ் வித் வேர்ட்ஸ். வார்த்தையில தான் நம்ம எல்லாமே கேட்டுட்டே இருக்கோம். எப்போதும் வார்த்தை கேட்டுட்டே தான் இருக்கிறோம். அப்படி நீங்க டே முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமா கேட்ட வார்த்தைகள்லாம் எழுதுங்க. அதே சமயத்துல உங்களை சோர்வுக்கு உட்படுத்தின வார்த்தைகள் எழுதுங்க என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருந்தோம் வீட்டுல, மனைவி, பிள்ளைங்கள்லாம். சாயங்காலம் வர்ஷிப்புக்கு வரும்போது நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த போது, என் பையன் சாயங்காலம் வர்ஷிப்புக்கு வரும்போது கொண்டு வந்தாப்புல, டாடி ஒரு 5 வார்த்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் டாடி, எனக்கு ரொம்ப இன்னைக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஒரே ஒரு வார்த்தை சேடா இருந்துச்சு. தங்கச்சி சேடா பேசிட்டாப்புல. நான் கேட்டேன், ஆண்ட்ரூஸ் இவ்வளவு டைம்ல 5 வார்த்தை தான் நீங்க சந்தோஷமா கேட்க முடிஞ்சிச்சா? வெரி சாரி டாடியும் மம்மியும் இன்னும் உங்களுக்கு பெஸ்டா நாங்க உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசணும்னு யோசிக்கணும்னு சொல்லி நாங்க உணர்த்தப்பட்டோம். அப்ப பாருங்க, நம்ம வி சரௌண்ட் வித் வேர்ட்ஸ். நம்ம லைஃப் வார்த்தைகளால தான் சூழப்பட்டு இருக்கிறது. நம்முடைய வார்த்தைகள் செம்மையான வார்த்தைகளாக எவ்வளவு வார்த்தைகளை நாம் அனுதினமும் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த வல்லமை நிறைந்த வார்த்தைகள் சாரி, தேங்க்யூ, ப்ளீஸ்லாம் தயவு செய்து மறக்கப்பட்டு போன ஒரு வார்த்தைகளா இருக்கிறது. மீண்டும் உங்க குடும்பத்துல, கிறிஸ்தவ வாழ்க்கையில பயன்படுத்துங்க. சபையிலும், குடும்பத்திலும், நம்முடைய ஸ்தாபனத்திலும் இட் ஹாஸ் அ பவர். 4வது, கிருபை பொருந்தினதாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கொலோசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6ல், அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று உங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமினதான் இருப்பதாக. அப்ப வசனம் என்கிறது வார்த்தை. யாராருக்கெல்லாம் நீங்க ஏதாவது மறு உத்தரவு கொடுக்கணும்னு ஒரு நிர்பந்தம் இருக்குதோ அப்பெல்லாம் உங்களோட வார்த்தையில ஒன்று காணப்பட வேண்டும், அது கிருபை என்று சொல்லி. கிருபைனா என்ன பாத்தீங்கன்னா, the grace is favor that is undeserved. It's a gift of mercy in the place of punishment. ஒரு நபர் தவறிழைக்கப்பட்டிருக்கிறார், அவருக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைக்கு பதிலாக அங்கு காட்டப்படக்கூடிய இரக்கம். அவர் அதற்கு உரிய நபர் கிடையாது, ஆனால் அவருக்கு அது கொடுக்கப்படுகின்ற அந்த ஒரு அக்கறை அல்லது கருணை தான் கிரேஸ் என்று அர்த்தப்படும். அப்ப உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்ததா இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த நபர் அதற்குரிய நபர் கிடையாது, ஆனா நம்ம இப்படிதான் அவருக்கு கிருபையோடு சொல்ல வேண்டும் என்று வேதம் அழகான ஆலோசனை கொடுக்கிறது. தேவனுடைய குணத்தையும் கூட நீங்க மீகால வாசிக்க முடியும். பாருங்க, அக்கிரமத்தை பொறுத்து, யாருடைய அக்கிரமா? அவருடைய சுதந்திரம், அவருடைய பிள்ளைங்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து
மீறுதலை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் என்றென்றைக்கும் கோபம் ஐயார். பாருங்க, அழகா ஒத்து போகுதுங்களா? அவருடைய சம்பாஷணையில என்னதான் இருக்குமா? எப்பொழுதும் கிருபை காணப்படும். அப்ப நீங்க வார்த்தையினால ஒரு சூழலை கையாள பாக்குறீங்களா? அப்ப அங்க என்னெல்லாம் இருக்கணும்? செம்மையான வார்த்தை இருக்கணும். சரிங்களா? 2வது, கிருபை பொருந்தின வார்த்தைகள் காணப்பட வேண்டும். 3வது, சரிங்களா? அல்லது 5வது காரியம் நம்ம படிச்சதுல, நம்முடைய வார்த்தைகள் பிரயோஜனமாய் பேசப்பட வேண்டும் என்று வேதம் ஆலோசிக்கிறது. எதன் தலைப்புல நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம்? இந்த மேலான ஆசீர்வாதத்தை எவ்விதமா நாம் பயன்படுத்த வேண்டும்? என்ன மேலான ஆசீர்வாதம்? பேச்சாற்றல் அல்லது வார்த்தை. பிரயோஜனமாக வார்த்தைகளை பேச வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ல வாசிக்கிறோம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கீர்த்தலுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. ஒண்ணு வேணாம், இன்னொன்னு செய். ஆனா எப்படி செய்யணும்ன்றதையும் வேணும் சொல்லுகிறது. எப்படி செய்யணுமா? என்கிட்ட நல்ல வார்த்தை இருக்குன்னு சொல்லிட்டு கடன்னு சொல்லிட்டு, அப்பா நான் சொல்ல நல்லா சொல்லிட்டேன், கிளம்பு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே சமயத்துல கெட்ட வார்த்தையே நோ, அதுக்கு நோ, இதுக்கு எஸ். ஆனா எப்படி எஸ்ன்றார் ஆண்டவர்? அது அவங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பேசுவா. பிரயோஜனம் இல்லைன்னா நல்ல வார்த்தை கூட, பக்தி விருத்திக்கிற வார்த்தை கூட அந்த இடத்துல நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டியதில்லை. அப்ப கேள்வி, இந்த சமுதாயத்துல கெட்ட வார்த்தைனா என்னங்க? சரிங்களா? கெட்ட வார்த்தைனா என்னன்னு சொல்லி நம்ம ஒரு பட்டியல போட்டா, இல்ல நம்மளுடைய அறிவுல யோசிச்சா என்ன யோசிப்போம்? மோசமான அர்த்தமுடைய வார்த்தைகளை தான் கெட்ட வார்த்தைன்னு சொல்லி நம்ம சிந்திப்போம். ஆனா தீர்க்கதரிசி இவ்விதமாக இதுக்கு அர்த்தம் சொல்றாங்க. என்ன அர்த்தம் வாசிக்கலாம் பாருங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதுகின்றார். கேடான உரையாடல் என்றால் அதன் பொருள் இழிந்த வெறுக்கத்தக்க வார்த்தைகளை மட்டும் குறிக்கவில்லை. அப்ப அது மட்டும் கெட்ட வார்த்தை கிடையாது. வேற என்ன கெட்ட வார்த்தை? அவங்க சொல்றாங்க, அசுத்தமான சாடை வார்த்தைகளையும் தீமையின் ஒளிவு மறைவான பசப்பு வார்த்தைகளையும் இது உள்ளடக்கி இருக்கிறது. சாட மாடையா பேசலாம்னு சொல்லுவாங்கல்ல, டைரக்டா பேசாம இன்டைரக்டா பேசி ஒரு நபரை அப்படியே இது பண்றது, இது எல்லாம் கெட்ட வார்த்தை. பயங்கரமான ஒரு எச்சரிப்பா இருக்குல்ல. அடுத்தது சொல்றாங்க, அர்த்தமற்ற வார்த்தைகளும் வெற்று வார்த்தைகளும் பயன்படுத்துவதை கூட தேவனுடைய வார்த்தை தூய்மையற்ற பேச்சினை கண்டிக்கிறது. குடும்பத்துல பாருங்க, எவ்வளவு சூழ்நிலை நம்ம இதெல்லாம் பேசுறோம்ல. கணவன் மனைவிட்ட பேசுறதும், மனைவி கணவன்கிட்ட பேசுறதும், இல்ல பிள்ளைங்கள்ட்ட பெற்றோர் பேசுறதும், நிறைய விதத்துல அர்த்தமற்ற வார்த்தைகளும் வெற்று வார்த்தைகளும் நம்ம பேசுறோம். இதை கேடான வார்த்தை என்று தேவன் எச்சரிக்கிறாங்க. அப்புறம் சொல்றாங்க பாருங்க, வஞ்சகமான புகழ்ச்சி. நல்லா ஏதோ புகழ்ந்து பேசுறதுலாம் நல்லதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அல்லது அதான் வஞ்சகமான புகழ்ச்சி. அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு பேசக்கூடிய விதம் இருக்கு பாத்தீங்களா, அது. அப்புறம் சொல்றாங்க, உண்மையை மறைத்தல், மிகைப்படுத்துதல், சமுதாயத்திலும் வணிக உலகத்திலும் புழக்கத்தில் உள்ளது போல் தொழில் பொய் விவரம் அளித்தல் போன்றவற்றை வேதம் கண்டிக்கிறது. கவர்மெண்ட் ரிப்போர்ட் கேட்கும் போதும், இல்ல நம்முடைய தலைமை அலுவலகத்துல ஒரு ரிப்போர்ட் கேட்கும் போதும், நம்ம ஒரு விஷயத்துல என்ன செய்யறோம்? பொய் விவரம் கொடுக்கிறோம் அப்படின்னா அது பேர் கெட்ட வார்த்தை. சாதாரணமாக இருந்தாலும் இவங்களை எல்லாம் தூஷணமாக தேவன் குறிப்பிடுகிறார். இதை படித்த போது வெகுவாக உணர்த்தப்பட்டேன். எத்தனை வார்த்தைகள், எத்தனை முறை ஆண்டவரே கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கிறாப்ப. இப்ப கெட்ட வார்த்தை பேசவே கூடாது. நல்ல வார்த்தை உண்டானால் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையை நாம் பேச வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 3:8 வாசிக்கிறோம், இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாக தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகள் எல்லாம் விட்டு விடுங்கள். இன்னைக்கு வம்பா பேசுறது தான் சந்தோஷம், இன்னைக்கு வம்பா பேசுறது தான் ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த இளைய சமுதாயம், இந்த தலைமுறை பார்க்குது. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, இவை எல்லாம் கெட்டது, இவைகள் விட்டு விடுங்கள் என்று தேவன் சொல்றாங்க. சரிங்களா? அப்ப 5 காரியங்களை நம்ம பார்த்தோம். தேவன் இந்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்துவதற்கான ஆலோசனைகளை 5 காரியம். முதலாவது,
கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையா. இது ரெண்டும் அப்படியே ஒருத்த விஷயத்த நீங்க பேச போறீங்கன்னா அங்க கேட்டு இருக்கணும். அந்த ஒரு அனுபவம் இல்லாம நம்ம பேசக்கூடாது. என் வார்த்தைகள் சுருக்கமா இருக்கணும். ஆண்டுடைய வார்த்தை அங்க நிறைந்து காணப்படணும். 3வது செம்மையான வார்த்தைகளை தான் நம்ம எப்போதும் பேசணும். அதுக்கு தான் வல்லமை உண்டு. இனிய சொற்கள் பார்த்தோம். மெதுவான பிரதி உத்தரம் பார்த்தோம். செம்மையான சொல் எவ்வளவு வல்லமை உண்டு என்று யோபுல பார்த்தோம் நம்ம. 4வது என்ன பார்த்தோம்? கிருபை பொருந்தினதாய் இருக்க வேண்டும். அவனுக்கு அது உரியது கிடையாது. அந்த வார்த்தைக்கும் அந்த அணுகுமுறைக்கும் அவன் உரிய நபர் கிடையாது. பட் ஆனா நம்ம பேசும்பொழுது அவனுக்கு அது உரியதாக நம்ம அதை கொடுக்க வேண்டும். 5வது பார்த்தோம். என்ன பிரயோஜனம் உண்டாகும்படி நம் வார்த்தைகள் இருக்க வேண்டும். ஒரு 1/2 மணி நேரம் எங்கேயா பேசுறீங்களா? அந்த ஒரு பேச்சுல ஒரு ஆறுதல் யாருக்காவது கிடைச்சிருக்கணும். இல்ல ஒரு நன்மை யாருக்காவது கடந்து போயிருக்கணும். இப்படி நம்ம பேச இந்த பேச்சாற்றலை நாம் பயிற்சிப்போம் என்றால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இந்த உலகத்திற்கு இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இப்ப முதல் பகுதி நம்ம பார்த்து முடிக்க போறோம். ஆனா இப்படிப்பட்ட நன்மை நிறைந்த வளம் நிறைந்த வார்த்தைகளை இது வரைக்கும் நம்ம பயன்படுத்திருக்கோம்னா இல்ல. சொல்றாங்க தீர்க்கதரிசி, ஒரு கணத்தில் துடுக்காக உணர்ச்சி வசப்பட்டு பேசப்பட்ட கவனமற்ற வார்த்தைகளினால் ஏற்படுத்தப்படும் தீமையானது ஆயுட்காலம் முழுவதும் ஏற்படும் மனம் திரும்புவதனாலும் சரி செய்யப்பட முடியாதாகிவிடும். ஒரு கணங்க யோசிக்காம உணர்ச்சி வசப்பட்டு பேசப்பட்ட அந்த கவனமற்ற வார்த்தைகளால லைஃப் டைம் முழுவதும் அவனுடைய மனம் திரும்புதலை நம்ம பெற்றுக்கொள்ளாம முடியுமா? இவ்வளவு பவர்ல சற்று அப்படியே நிதானிச்சு யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தையை படிக்கும் போது உணர்ச்சி வசப்பட்டு துடுக்காக கவனமற்ற வார்த்தையினால் பேசப்பட்ட ஒரு வார்த்தை ஆயுட்காலம் முழுவதும் மனதிரும்பலை ஏற்படுத்த முடியாதான். சொல்றாங்க, உதவியையும் குணமாக்குதலையும் கொண்டு வந்திருக்க கூடியவர்களால் பேசப்பட்ட கரடு முரடான ஆத்திரத்தோடு கூறப்பட்ட வார்த்தைகளால் உடைக்கப்பட்ட இருதயங்கள், முடிந்து போன நட்புறவுகள், நொறுங்கி போன ஜீவைகள் எத்தனை எத்தனை எத்தனை. இவ்வளவு நன்மையான ஆசீர்வாதத்தை நம்ம தேவன் வைத்திருக்கான்னு பார்த்தோம். ஆனா என் வாழ்க்கை அதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கிறது. எத்தனையோ உறவுகள் இன்றைக்கும் இந்த வார்த்தையினால முறிந்து போக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ இருதயங்கள் உடைக்கப்பட்ட அனுபவத்துல நான் பார்த்திருக்கிறோம். நொறுங்கி போன ஜீவங்கள் எத்தனை பேர்ல அவர் இப்படி சொன்னதுனால என் லைஃபே போயிடுச்சுங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நொறுங்கி போயிருக்கிற ஆத்மாக்கள் எத்தனை. தயவு கூர்ந்து நாம் சிந்திக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை நாம் சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆண்டவரே என்று சொல்லி என்னுடைய உதவியற்ற நிலைமையை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்பதுதான் நம்முடைய ஒரே தீர்வு. அப்ப முதல் பகுதி நம்ம பார்த்தோம், தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினுடைய முக்கியத்துவத்தை நாம் பார்த்தோம். 2வது பகுதிக்கு நாம் போறோம். ஏன்னா நடைமுறை வாழ்க்கையில் வார்த்தையின் வல்லமை குறித்து வேதம் தரக்கூடிய ஆலோசனை என்ன, வேத உதாரணங்கள். நம்ம எப்பப்பெல்லாம் மன கசப்போடு பேசுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில தருணங்கள் உண்டு. ஒன்று, நான் எதிர்பார்க்கின்ற விதத்தில் என்னுடைய சூழ்நிலையில யாரும் செயல்படலைன்னா வார்த்தைகள் தாறுமாறாக நாம் உபயோகிக்க முற்படுகிறோம். அப்படிதானே? நான் வீட்டுக்கு வரமா, பசியில வரமா, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருமான்னு சொல்லி போன் பண்ணிட்டு வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வரும்போது மனைவி எங்க ஒண்ணும் செய்யலைங்க, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னுடைய வார்த்தை சற்று வித்தியாசமாக முற்பட தோன்றுகிறது. சரிங்களா? அதை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். அல்லது ஒரு தவறை கண்டிக்கின்ற போது நாம் அதிக வார்த்தைகளை பயன்படுத்த ஆசைப்படுறோம். அப்படிதானே? ஒரு நபருக்கு தவறு ஏற்பட்டுச்சு, அவங்களுடைய பாவத்தை கண்டிப்பதற்கும் உணர்த்துவதற்கும் மனம் திரும்புவதற்கும் நம்ம ஆசைப்படும் போது வார்த்தைகளை கொஞ்சம் ரஃபா யூஸ் பண்ண நம்ம ஆசைப்படுவோம், இல்ல விரும்புவோம். 2 சூழ்நிலைகளை தான் நான் பொதுவாக எடுத்திருக்கிறேன். 2 சூழ்நிலை எப்படி கையாள வேண்டும், தேவன் எப்படி கையாண்டார் என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக எப்பப்பெல்லாம் நீங்க ஒரு கண்டிப்பையோ அல்லது ஒரு நபருக்கு நீங்க ஆலோசனையோ நீங்க கூற போறீங்களோ, உங்க வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை செய்ய போறீங்களோ, அப்ப நீங்க கருத்தில் கொள்ள வேண்டிய 3 நியதிகளை நீங்க மறக்கவே மறக்காதீங்க. உங்க வீட்டுல ஒரு சூழல் ஏற்படுகிறதா, நீங்க பேசி அங்க ஒரு காரியத்தை சரி செய்ய வேண்டும் என்ற சூழல் ஏற்படுகிறதா, தயவு கூர்ந்து இந்த 3 நீதிகளை நீங்க மறக்கவே மறக்காதீங்க. பிரச்சனையா இருக்கட்டும், ஆலோசனையா இருக்கட்டும், இல்லது ஒரு நபருடைய மனதிரும்பலுக்கா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க செய்யும்போது இந்த 3 நியதிகளை தயவு கூர்ந்து மறக்காதீங்க. தேவன் தரக்கூடிய 3 நியதிகள். முதலாவது, ஏசாயா 61:3 வாசிக்கிறோம், சீயோனிலே துயரப்பட்டவர்களுக்கு சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும்,
துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். உங்களுடைய பர்பஸ் என்ன? நீங்க ஒரு விஷயத்த பேசி அங்கு ஒரு காரியத்தை சீர் செய்ய போறீங்க. அப்ப எதுக்கு உங்களை அனுப்பினாரா? அங்க ஏதோ ஒரு துயரம் இருக்குது, அது சீர்படுத்த. அங்க ஏதோ சாம்பல், துக்கம், ஒரு பெரிய ஒரு இழப்பு அங்க ஏற்பட்டிருக்கிறது. அந்த இழப்புக்கு பதிலாக ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒரு கம்ஃபர்ட்ங்க. ஏற்கனவே காயப்பட்டு ரொம்ப வேதனையோடு இருக்குது. அங்கு ஒரு தைலம் மாதிரி அவனுக்கு ஒரு மருந்தாக, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை, களிப்போடு அவங்க பேசணும். அப்பா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு சூழ்நிலை மாற்றப்பட்டுச்சு என்ற ஒரு சந்தோஷத்தை அவங்க பெற்றுக்கொள்ளணும். இதுக்கு தாங்க தேவன் நம்மளை அனுப்புனாங்க, வேற எதுக்குமே கிடையாது. ஒரு காரியத்தை நீங்க செய்யும் பொழுது உங்களை தேவன் எதுக்கு அனுப்பினார் என்பதை மறக்கவே மறக்காதீங்க. பிள்ளைகள்கிட்ட நீங்க டீல் பண்ணுறீங்களா, அவங்களுடைய துயரத்தை நீங்க சீர்படுத்துறது தான் தேவன் அனுப்பினான்னு யோசிங்க. அங்க ஒரு பெரிய துக்கம் இருக்கு, சாம்பல். சரிங்களா? சாம்பல்னா என்ன? வாழ்க்கையில் ஒரு இழப்பு இருக்குது. அந்த இழப்ப பதிலாக வேற ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். அப்ப ஒரு காரியத்தை மறக்காதீங்க. எதற்காக அந்த சூழ்நிலையில உங்களை அங்க அனுப்பினார் என்றால், இந்த ஒரு ஊழியத்தை செய்வதற்காக மட்டுமே தேவன் நம்மை அனுப்புகிறார். 2வது நியதி, ரொம்ப முக்கியமான நியதி. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்ம இப்போ சோதிக்கப்பட்டும் பாவம் உள்ளவராக இருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். எல்லாம் புரிஞ்சுக்கோ. நீங்க ஒரு சூழ்நிலை கடந்து போகிறீங்கன்னா, அதற்கு முன்பதாக அதே சூழ்நிலையை ஒருவர் கடந்து போயிருக்கிறாருங்க. அந்த நபர் உங்களுக்காக இன்னமும் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம மறக்கவே மறக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து அந்த நபர் நம்ம நல்லாவே தெரியும். என்னுடைய பலவீனங்களை, அந்த சூழலை இப்படி பேசிட்டாங்க, இப்படி செஞ்சிட்டாங்க, இந்த இப்படிலாம் அவங்க என்னுடைய வாழ்க்கையில விளையாடிட்டாங்கன்னு சொல்லி மன குமுறலோடு காணப்படும் போது எதையாவது பேசி அதை சரி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது அதே சூழ்நிலையில ஒரு நபர் கடந்து போகிறார். அவர் எனக்கான பலனாக இருக்க போகிறார் என்பதை நீங்க மறக்கவே மறக்க கூடாது. மிக முக்கியமான பாயிண்ட்ங்க. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலும் நீங்க கேட்கலாம், அவருக்கு தான் திருமணமே ஆகலையே, அவருக்கு எப்படி ஒரு மனைவியுடைய வேதனை தெரியும், ஒரு கணவனுடைய வேதனை தெரியும், இல்ல பிள்ளைகளுடைய வேதனை எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த நீதிகளை, அந்த சூழலை போல ஒத்த சூழலுக்கு கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில 33 வருஷ வாழ்க்கையில காணப்பட்டுச்சு. அவருக்கு 12 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒரு பிள்ளை இல்ல, 2 பிள்ளை இல்ல, 12 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மாதிரி. ஒருத்தவனா எப்ப பார்த்தாலும் ஊர்வம்பை வாங்கிட்டு வருவாங்க. சரிங்களா? நம்ம ஊர் சொல்லுவாங்க, நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு பிள்ளை என்ன பண்ணும், ஊர்வம்பை வாங்கிட்டு வரும். அதே மாதிரி அவங்க ஒருத்தன் ஊர்வம்பை வாங்குறதுனே இருப்பாப்ல 12 பிள்ளைல. ஒரு பிள்ளை என்னன்னா, மத்த எல்லா பிள்ளையும் மட்டம் தட்டி நான் தான் இந்த வீட்டுக்கு ஒரு சரியான நபர் அப்படின்னு சொல்லி யூதாஸ் மாதிரி ரொம்பவும் எல்லாரையும் கீழாக நினைச்சு அவங்கதான் மேன்மை நினைக்கிற ஒரு பிள்ளை அது. கோபப்படுற பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருந்தாங்க அவர்கிட்ட. இப்படி பாருங்களேன், இப்படி ஒரு குடும்ப சூழ்நிலை போலவே அவரும் பிள்ளைகளை போல நான் வளர்த்தது போல 12 பிள்ளை வளர்த்திருக்காங்க. அப்ப அவருக்கு என்னுடைய வேதனையும், என்னுடைய பாடும், என்னுடைய துக்கமும் அறியாத தேவனா வேதவசனம் சொல்லுகிறது, பரிதபிக்கிற ஆசாரியன். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப சிந்திக்க வச்சது. நான் எப்படி பரிதபிக்கிறேனோ, என் பிள்ளை இப்படி ஒரு சூழ்நிலை கஷ்டப்படுதேன்னு சொல்லி அதே போல பரிதபிக்கிற உணர்வுள்ள ஒரு தேவன் அவர் நமக்கு இருக்கிறார் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. அப்போ ஒரு சூழ்நிலையில கையாள போறீங்க, பிள்ளைங்க கஷ்டப்பட போறாங்க, இல்ல மனைவிட்ட ஏதோ ஒன்று சொல்ல போறீங்க. அந்த சூழல்ல நீங்க யோசிச்சுக்கோங்க, கிறிஸ்துவும் இதே மாதிரி கடந்து போய் வெற்றியாளராக இருந்திருக்கிறார் என்பதை நம்ம மறந்துக்கூடாது. 3வது மிக முக்கியமான ஒரு நியதி. சரிங்களா? மறந்துடவே மறந்துடாதீங்க. முக்கியமான நியதி இது. 2 தீமோத்தேயு 2:24-26 வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவரா இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சம்பளத்தினும் தீமையை செய்கிறவருமா இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனதில் அருளத்தக்கதாகவும், பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன், நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. சரிங்களா? எப்படிதான் உபதேசிக்கணுமா? சாந்தமாதான் தேவனுடைய ஊழியக்காரன் உபதேசிக்கணும். ஊழியக்காரன் என்பது யாரை குறிக்கும்? அவருடைய பணியை செய்யக்கூடிய எல்லாரையும், ஒரு கணவனாய், ஒரு தகப்பனாய், ஒரு தாயாய்,
நான் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் சரிங்களா, என்னோட வேலை பணியிடத்துல தேவன் கொடுத்துருக்கிற பணியை செய்யும்போது, இப்ப ஊழியக்காரன் என்பது தேவனுடைய அழைப்புல இருக்கிற எல்லாரும் ஊழியக்காரன் தான். அவங்க எப்படி இருக்கணுமா, எப்போதும் சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும். இப்ப கேள்வி, ஏன் சாந்தமா உபதேசிக்கணும்? இந்த நீதியை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் சாந்தமா உபதேசிக்கணும்? 2 காரணத்தை பவுல் அங்க வலியுறுத்துறாங்க. தேவன் அவங்களுக்கு மனம் திரும்புதல அருள போறாராம். சரிங்களா? அவங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி தேவன் என் மூலமா செயல்பட விருப்பப்படுவரா இருக்கிறார். சரிங்களா? எதிர் பேசுறவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி மனம் திரும்பல தேவன் அவருக்கு கொடுக்கத்தக்கதாக விரும்புறார். 1. 2வது, அவங்க பிசாசினுடைய இச்சையின்படி செய்யாமல் பிடிபட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து அவங்க மயக்கம் தெளியணும். இந்த 2 விஷயத்துக்காக நான் எப்படிதான் பேசி ஆகணும்? சாந்தமா தான் பேசணும். உங்களால புரிஞ்சு முடியுதா? தேவன் அங்க வேலை செய்யணுங்க அவர் மனசுல. இந்த மனம் திரும்பலை ஏற்படுத்தணும். அதற்கு எதுதான் அவரு ஏற்படுத்திக்கிற வழிமுறை? சாந்தமா சொல்லணும். இப்ப இப்படி ஆப்போசிட் எடுத்துக்குமே, நீங்க சாந்தமா சொல்லல, அப்ப என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. அவங்க தேவனுடைய மனம் திரும்பலை பெற்றுக்கொள்வாங்க நினைக்கிறீங்களா? இல்லது பிடிபட்டுகிற சாத்தானுடைய கண்ணியிலிருந்து தப்பிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாதுங்க. அப்ப 3வது நீதி நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது, எப்பவுமேங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்முடைய பிரதி உத்தரம் சாந்தமா இருக்கணும். அதுதான் நம்ம வாசிச்சோம். அவன் சண்டை பண்ணக்கூடாது, சாந்தம் உள்ளவனாய் போதக சாமர்த்தியனாய் தீமையை சகிக்கணுமா இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்க சொல்லி அவன் கேட்க மாட்டான். போ போ எல்லாம் எனக்கு தெரியும், அவ்வளவுதான், உன் புத்தி இவ்வளவுதான் அப்படின்ட்டு நம்ம எவ்வளவு எல்லாம் பயங்கரமா பேசிட்டு இருப்போம்ல, யோசிச்சு பாருங்களேன். அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. அவன் தீமையை சகிக்கிறவனா இருக்கணும். சண்டையே பண்ணாத ஒரு ஊழியக்காரனா இருக்கணும். ஏன் ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னா, ஐயோ அந்த ஆத்துமா தேவனை அறியணும்பா, அந்த ஆத்துமா ஏற்கனவே பிடிபட்டு இருக்கு, அந்த பிள்ளை ஏற்கனவே சாத்தனுடைய கண்ணிக்கு மயக்கப்பட்டு இருக்குது, அதை நான் காப்பாத்தணுமே. அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக நான் சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும். அப்ப 3 காரியங்களை நீங்க எப்போதும் மனசுல வச்சுக்கோங்க. ஒரு காரியத்தை கையாளும் பொழுது இந்த 3 காரியங்கள், யூ ஆர் கால்ட் ஃபார், சரிங்களா, ரீபில்டிங். நீங்க மீண்டுமாக தேவனுடைய பரிதவிக்கிற ஒரு நிலையில உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆசிரியர் உங்களுக்கு இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. 3வது, எப்போதும் சாந்தமா உபதேசம் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை சத்துருடைய பிடியில் இருக்குது. தேவன் அவர்களுக்கு மனம் திரும்ப அருளணும். அப்ப அவரு மனம் திரும்ப அருள்வதற்கு என்னுடைய சாந்தமான உபதேசம் மூலமா தான் அவர் கிரியை செய்ய முடியும். இதை நான் மறக்கவே கூடாது. சரி, இப்ப நம்முடைய சத்தியத்துக்குள்ள நம்ம போவோம். உதாரணத்துக்குள்ள தேவனுடைய தீர்க்கதரிசி இப்படிதான் எழுதுறாங்க. சத்தியத்தின் கொள்கைகளை ஆதரித்து பரிந்துரைக்கும் அனைவரும் பரலோகத்தின் அன்பின் தைலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். எந்த சூழ்நிலையிலும் கடிந்து கொள்ளுதல் அன்பின் வார்த்தைகளை கொண்டே செயல்பட வேண்டும். அப்பொழுது நமது வார்த்தைகள் ஜனங்களை சீர்படுத்துமே அல்லாமல் எரிச்சல் அடைய செய்யாது. பாருங்க எவ்வளவு அழகா நம்பிக்கையான ஒரு ஸ்டேட்மெண்ட்ல. எப்போதுமே நீங்க அன்பின் வார்த்தைகளோடு அவங்களை நீங்க ரீச் பண்ணுங்க. அது அவங்களுக்கு எரிச்சல் அடைய செய்யாது, சீர்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு வல்லமையும் பலத்தையும் கிறிஸ்து அருள்வார். இது அவரது ஊழியமாகும். அப்ப தேவன் உங்க பிள்ளைகளுக்கு மனதிரும்பல கொடுக்கணுமா? தேவன் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சத்துருவிலிருந்து விடுதலை ஆக்கணுமா? நீங்க செய்ய வேண்டிய வழிமுறை, சாந்தமா உபதேசம் பண்ணுங்க. நெவர் கெட் ஆங்கிரி, நெவர் ஸ்பீக் ஹார்ஷ் வேர்ட்ஸ், நெவர் ஸ்பீக், சரிங்களா, ரொம்ப கெட்ட வார்த்தையில பேசி நம்ம அவளை சீர்படுத்தக்கூடாது. திரும்ப வயிறு உதாரணத்துக்கு போவோம், சீக்கிரம் முடிக்க போறோம். ஏற்கனவே நான் சொன்ன நம்முடைய வார்த்தைகள் எப்பெல்லாம் நம்ம வித்தியாசமா யோசிக்க ஆசைப்படுறோம்னா, எதிர்பார்க்கின்ற விதத்துல ஒரு நபர் செயல்படாத போது நம்ம ரொம்பவே கலங்கி போயிடுறோம். வார்த்தைகளை நம்ம தவறா பயன்படுத்துறோம். அடியனுடைய வாழ்க்கையில நான் நிறைய செஞ்சிருக்கிறேன். வீட்டுலாமா இப்படிதாம்மா வீடு இருக்கணும்னு சொல்லி கேட்கும்போது சொல்லும் போது பல முறை சொல்லி கேட்காத போது எரிச்சல் அடைந்து பயங்கரமான வார்த்தைகள்லாம் பேசும் நாட்கள் உண்டு. அவையினர் அதெல்லாம் மாற்றி உதவி செய்திருக்கிறாங்க, சரிங்களா. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கும் இது மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சா? அவர் எப்படி கையாண்டார்? அவர் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாங்க, எதிர்பார்க்கும் போது அந்த மாதிரி சூழல் நடக்கல, அவர் எப்படி கையாண்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கான பலனை அங்க பார்க்க முடியும். நீங்க யாராவது உங்க வீட்டுல சிக்கா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிசிக்கலி மென்டலி எல்லா விதத்துலயும் சிக்கா இருக்கீங்க. அந்த நேரத்துல ஒரு உதவியை கேட்குறீங்க, மகனே மகளே, பா எனக்கு இப்படி கஷ்டப்படுறேன், இதை செய்யுன்னு சொல்லும் போது அந்த சூழல் அவங்க செய்யலைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்?
எல்லாம் நல்லா இருக்கும்போது செய்யலைன்னா கூட ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம விட்டுறலாம். ஒரு உண்மையாக நீங்க மிகப்பெரிய தேவையில இருக்கிறீங்க. இந்த தேவையில இருக்கும்போது அந்த நபர் நீங்க எதிர்பார்க்கின்ற விஷயத்தை செய்யலைன்னா உங்களுடைய மனநிலையும் நீங்க அவளுக்கு பிரதியுத்தரமா என்ன வார்த்தை எல்லாம் கொடுக்க ஆசைப்படுவீங்க. அதே மாதிரி ஒரு சூழலுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து கடந்து போனாங்க. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் கெத்செமனே அனுபவத்துல அவரு என்ன பண்றாங்கன்னா அந்த பஸ்கா இதெல்லாம் முடிச்சுட்டு திருவிருந்தெல்லாம் முடிச்சுட்டு தோட்டத்துக்குள்ள போறாங்க. அங்க போய் ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்சுட்டு பேதுருட்டி யோவாட்டி யாக்கோபுன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பா நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நான் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு போறேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு வராரு. எப்படி இருந்தாங்க? தூங்கிக் கொண்டு இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய தேவையில்ல கிறிஸ்து கடந்து உள்ள போனாரு. ஆனா அவர் எதிர்பார்த்தபடி இந்த சீஷர்கள் அவருக்கு உதவி செய்தார்களா? செய்யல. இப்ப வந்து பார்க்குறாங்க. எப்படி இருக்கும்ல? உங்கள மாரி என்ன மாதிரியும் அதே சூழ்நிலைக்குள்ள அவர் கடந்து போனார். இட்ஸ் a மென்டல் அகனி. சரிங்களா? மிகுந்த பாரமான ஒரு தருணம் என்றால் அந்த கெத்செமனே தருணம். இந்த சூழ்நிலையில அவர் ஒரு எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்ட்டு போன நபர் மீன் வந்து பக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கும்ல? அவர் என்ன பதில் சொன்னார்? மத்தேயு 26:38ல வாசிக்கிறோம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்றாரு? ஏன்டா இப்படி இருக்கீங்க? இவ்வளவு நாள் இப்படி இருந்தீங்க. கடைசி நேரத்துலயாவது கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்படிலாம் இருப்பீங்களா? அப்படின்ட்டுலாம் எந்த ஒரு வருத்தமான வார்த்தைகளையும் பேசாமல், தன்னுடைய நிலையை அவர்கள் உணர்த்தக்கூடிய வார்த்தைகளை அவர் பேசினார். அதான் பாயிண்ட். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. அவங்களுடைய பிரச்சனையை அவர் பார்க்காதபடி, தன்னுடைய அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளும்படி வார்த்தைகளை அவர் அங்கு பயன்படுத்தினார். உங்க வீட்லயும் இப்படி யாராவது இருக்காங்களா? இப்படி சூழல் ஏற்படுகிறதா? உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சொந்த வார்த்தைகள அப்படி பேசி அவள கஷ்டப்படுத்த தோணுதா? அப்படி பேசாதீங்க. அதுக்கு பதிலா அவர்கள் புரிந்து கொள்ளும்படி, உங்களுடைய உணர்வுகளை உண்மையாக புரிந்து கொள்ளும்படி சரியான வார்த்தைகளை நாம் உபயோகிக்க வேண்டும் என்பது தேவன் கற்றுத் தரக்கூடிய ஆலோசனை. சரிங்களா? இப்படியே கடந்து போச்சு. அங்க ஒரு நபர் இருந்தாரு. யூதாஸ்ன்னு சொல்லிட்டு. சரிங்களா? நீங்க டிஸ்ரா வேஜஸ் புக்ல இவங்களும் இந்த புத்தகத்துல யூதாஸ் என்ற தலைப்பின் கீழாக ஒரு சாப்டரே இருக்குங்க. நீங்க எடுத்து படிங்களேன். ரொம்ப அருமையான ஒரு அத்தியாயம். யூதாஸ் ஆண்டவர்ட்ட பயங்கரமான விதத்துல ப்ளே பண்ணாங்க. ப்ளே பண்ணிட்டு ஆண்டவர காட்டி கொடுக்க வந்துட்டாங்க. காட்டி குடுத்துட்டாங்க. ஆண்டவர் இப்ப கொண்டு போறாங்க. இப்ப அவன் நினைச்சபடி எதுவுமே நடக்கல. அவன் என்ன தெரியுமா நினைச்சான்? ஆண்டவர் அவரா விடுவிச்சுப்பாரு. அதனாலதான் என்ன செஞ்சான் அவன் சோல்ஜர்ஸோட வந்தானாம். ஒருவேளை அவர் தப்பிச்சுட்டாருன்னா, சோல்ஜர்ஸ் நீங்க தான் பிடிக்கல. அதனால என் மேல பழி போடாதீங்கன்னு சொல்லணும்னு நினைச்சானா. ஏன்னா அவர் பலமுறை கல்லெறிய வரும்போதெல்லாம் அவர் அப்படியே மறைந்து போனார் இருக்குல்ல. அந்த மாதிரி இப்பவும் ஒரு பிடிக்க வரும்போது மறைந்து போயிடுவாரு. அதனால நீங்க கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லி சோல்ஜர்ஸ் ஏற்கனவே பேசி ரொம்ப கேர்ஃபுல்லா கொண்டு வந்தானா. அத மாதிரி அவன் நினைச்ச மாதிரி நடக்கல. அவர் அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்தார். சரி அங்க போன பிற்பாடு ஒரு பெரிய ராஜாவா என்ன பண்ணுவாரு? எல்லாரும் முன்னாடி தன்னை பகிரங்கப்படுத்தி ஒரு பெரிய வல்லமையான ஒரு விஷயத்தை செய்வார் நினைச்சானா, அதுவும் செய்யலையாம். இவன் எதெல்லாம் நினைச்சானோ அங்கெல்லாம் நடக்கலையாம். இப்ப அவர் ஒரு குற்றமுள்ள நபராய் காணப்படும்போது அவன் மனசு ரொம்பவும் வதைக்கப்பட்டவனாய், அந்த காசை அங்கேயே எரிஞ்சுட்டு, அப்படியே காய்பாவே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு சொல்றானாம். அவரு தப்பானவர் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எல்லாரும் தெரிஞ்சுச்சான். ஓ! அப்ப லஞ்சம் பெற்றுதான் ஒரு பொய் குற்றச்சாட்டு தான் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஆனா அதுல பயன் இல்ல. அது உன் பாடுன்னு சொல்லிட்டாரு காய்பா. இப்ப அவன் அப்படியே இயேசு கிறிஸ்துட்ட வரான் பாருங்களேன். இப்பொழுது யூதாஸ் தானே இயேசுவின் பாதத்தில் விழுந்து தேவகுமாரனாக இருக்கிறார் என்று ஒப்புக்கொண்டு தம்மை தாமே அவர் விடுவித்துக் கொள்ளும்படி அவருடைய கெஞ்சி மன்றாடினான். ஆண்டவரே தெரியாம செஞ்சுட்டான் ஆண்டவரே. இல்ல தெரிஞ்சோ செஞ்சுட்டான் ஆண்டவரே. எப்படியாவது உங்களை காப்பாத்திக்கோங்களேன். பயங்கரமான சூழலை நான் பார்க்கிறேன். உங்களை பயங்கரமான ஒரு முடிவுக்குள்ள கொண்டு போறான்றதை பார்க்கிறேன். தயவு செய்து உங்களை காப்பாத்திக்கணும்னு கேட்கிறான். மனம் திரும்பி அப்படியே வருத்த மாதிரி அவர்கிட்ட போறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவரை காட்டி கொடுத்தவனை ரட்சகர் நிந்திக்கவில்லை. இந்த வார்த்தை பாருங்க. நிந்திக்கவில்லை. நிந்திக்கிறதுன்னா என்னங்க? அங்க வார்த்தை சம்பந்தப்பட்ட ஒரு வாக்கியம் இல்ல இது. நிந்திக்கவில்லை. அவனை திட்டல. அவனை குறைவாய் பேசல. சரி ரைட். அப்படி இருந்தாலும், ஆனா அவன் வந்து ஆண்டவர்ட்ட சொல்லும்போது, ஆண்டவரே நான் இப்படிலாம் பண்ணேன், அப்படிலாம் மனமாற்றம்ன்னு சொல்லும்போது, அந்த மனமாற்றம் சரியானதும் இல்லல்ல.
இஸ்ரவேல் பரிசுத்தமான ஒருவரை மறுதலித்ததற்கான ஆழமான இருதயத்தை உடைக்கின்ற வருத்தத்தை அவன் உணரவில்லை. அப்படி இருந்த போதிலும் ஆக்கினைக்கு உட்படுத்துகின்ற ஒரு வார்த்தையும் இயேசு கூறவில்லை. கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடங்க. நான் எதிர்பார்க்கின்ற விதத்தில் ஒரு நபர் நடக்காத போது ஆண்டவர் அவர்களை நிந்திக்கவில்லை. அவர்களுடைய ஆக்கினைக்கு உட்படுத்துகின்ற வார்த்தை அவர் கூறவில்லை. நீங்கள் நானும் இந்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெயிச்சார் ஆண்டவர். இதுதான் நேற்று தினத்துல கேலப் சொன்னாங்க. பேதுருட்டும் இப்படிதான் அவரு பிஹேவ் பண்ணாங்க. அவனை நிந்திக்கல. அழகா அந்த ஆத்மா மனமாறுதலை கண்டடைந்தது. அப்ப நீங்கள் நானும் வாழ்க்கையில எதிர்பார்க்கும் விதத்தில் ஒரு நபர் செயல்படாத போது இயேசு கிறிஸ்து எப்படி செயல்பட்டாரோ அவ்விதமாக நாம் செயல்பட முற்பட வேண்டும். இரண்டாவது உதாரணம், பாவத்தில் இருக்கும் ஒரு நபரை மீட்க அல்லது ஒரு குற்றத்தில் ஒரு நபர் செஞ்சுட்டா, நம்ம பிள்ளைங்க அடிக்கடி இந்த விஷயத்துக்குள்ள கடந்து போவாங்க. அந்த குற்றத்துல அந்த பாவத்தில் இருக்கும் பிள்ளைகளை மீட்பதற்கு நாம் எப்படி அணுக வேண்டும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உதாரணம் பைபிள்ல ஒரு நல்ல உதாரணம் தாவீதும் அவனுடைய அனுபவமும். தாவீது பத்ஷேபா இடத்துல ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டாங்க. தவறு செய்த பிற்பாடு தேவன் அந்த நபருக்கான மனமாற்றலை எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவறு செய்த உடனே ஆவியானவர் அவனோடு போராட முற்பட்டு விட்டார். முதல் காரியம், தவறு செஞ்ச உடனே ஆண்டவர் அவனுக்கு உணர்த்துவதற்கான விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனாலும் எவ்வளவு நாட்கள் அவரு காத்திருந்தாரா? 1 வருஷமாக அவர் காத்திருந்தார். தாவீதுடைய அனுபவத்தில் நீங்க வாசிக்க முடியும். அவர் பாவம் செய்து 1 வருஷம் பிற்பாடுதான் நாத்தான்வேல் தீர்க்கதரிசி போயிட்டு, என்ன தேவன் உடனே கண்டிக்க கூடாதா? அவர் கண்டிக்கின்ற வேலையும் உணர்த்துகின்ற வேலையும் செய்தார். ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்த்தார். அந்த கண்டிப்பு அவனுக்கு எப்பொழுது மனமாறுதலை ஏற்படுத்தும், ஒரு மெய்யான உணர்வை எப்போது கொடுக்கும் என்று அது வரைக்கும் காத்திருந்தார் ஆண்டவர். நீங்கள் நானும் நம்ம நினைச்ச உடனே, பிள்ளைங்க தப்பு செஞ்ச உடனே அவனுக்கு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா பேசி சரிப்படுத்தணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா தேவன் எப்படி கையாண்டார்னா, he took time. எதற்கு? அந்த பிள்ளை நான் பேசும்போது உணர்த்துதலை பெறணும், அதற்கான ஒரு சூழ்நிலைக்காக அவர் காத்து கொண்டிருந்தார். பட் ஆனா he was working. அது ஏதோ ஒரு பாவத்தை குறிச்சு ரொம்ப அப்படியே கண்டிப்பு இல்லாததா இல்ல. அவன் உடனே அவன் மனசுல கிரியை செஞ்சுட்டே இருந்தார். பல ஏதுகர்கள் மூலமா பேசிக்கொண்டே இருந்தார். ஒரு தருணம் வந்தது, நாத்தான்வேல் போய் எப்படி அணுகுறாங்க பாருங்க. ஒரு கதையை சொல்லி அந்த கதையை அவன் கேட்கும் போதே பொங்கி அழுறாப்புல. என்னது இப்படி ஒரு நபர் இருப்பாருன்னா கண்டிப்பா அந்த நபர் ஆக்கினைக்கு உட்பட வேண்டிய நபர் அப்படின்னு சொல்லி அவன் உணர்த்தப்பட்ட போது நாத்தான்வேல் சொன்னான், நீதான் அந்த நபர் சொல்லும் போது எவ்வளவு பெரிய மனமாற்றத்தை அவன் கண்டடைந்தான். 2 காரியம். ஒரு நபர் தவறுக்குள்ளாக இருக்கும்போது அந்த நபர் மனமாற்றம் அடைவதற்கான சூழலுக்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். படபடன்னு பேசி அந்த நபரை ஒன்றுல 2 பார்க்க கூடாது. 2வது, அந்த நபர் உணர்வடைவதற்கு ஏதுவான வார்த்தைகளை நான் உபயோகிக்க தேவனிடம் மன்றாட வேண்டும். நான் நினைச்சபடியெல்லாம் பேசி அதை கையாளக்கூடாது. இதெல்லாம் செட் ஆகாது. 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் சரி வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. எத்தனை முறை தான் எல்லாம் அப்படியே அன்பா சொல்றது. இந்த கிறிஸ்துவம்னாலே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதத்துல இன்னைக்கு பெற்றோர்கள் கிறிஸ்துவத்தை அப்படியே அந்த ஒரு மார்க்கத்தினுடைய கொள்கைகளை தவறா நினைக்கிறாங்க. நான் மட்டும் உலகத்துல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நேரம் பேசின பேச்சுக்கு பதில் கொடுத்திருப்பேன். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உணர்வடையக்கூடிய சூழ்நிலைக்காக நாம் ஏற்ற வார்த்தைகளை சொல்வதற்கு ஆண்டவரிடத்துல மன்றாட வேண்டும். நாத்தான்வேல் போனாங்க, தாவீதுட்ட பேசினாங்க, மாற்றம் உடனடியாக வந்தது. சரிங்களா? நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையில வார்த்தைகளை இவ்விதமாக பயன்படுத்துவோம் என்றால் எத்தனை பாவத்திலிருந்து பிள்ளைகளை மீட்டிருக்க முடியும்ல. அந்த அவர்கள் உணர்வுடையதற்கான சூழ்நிலைகளை நம்ம ஏற்படுத்தும் பொழுது எவ்வளவு லகுவாக அவருடைய மனமாறுதலை நாம் பெற்றிருப்போம்ல. தீர்க்கதரிசி எழுதுகிறார்கள், மற்றவர்களை திருத்தவும் அல்லது சீர்திருத்தம் செய்யும் நாம் வகை தேடும் போது நம்முடைய வார்த்தைகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பயன்படுத்தப்படும் வார்த்தைகள் மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் அல்லது ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கின்றன. பிறரை கண்டிக்கும் போதோ அல்லது ஆலோசனை கூறும் போதோ கூர்மையான கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். இந்த வார்த்தைகள் காயப்பட்ட ஆத்மாவை குணமாக்குவதற்கு ஏற்றதாக அமையவில்லை. இத்தகைய மதியற்ற வார்த்தைகளால் மனம் புண்படுத்தப்படுகிறது. பெரும்பாலும் தவறு இழைத்தவர்கள் கலகம் செய்யும்படி தூண்டப்படுகிறார்கள். ஆக நன்றாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறதா? கூர்மையான கடுமையான வார்த்தைகளை நாம்
அறவே தகர்க்க வேண்டும், பயன்படுத்தக்கூடாது. அப்படி செய்யும்போது மீண்டும் அவருடைய ஆவி தூண்டப்படுகிறது. பாருங்களேன், தேவன் ஆதாம் தப்பு செய்யும்போது எப்படி கையாண்டாங்க? இந்த மேரி முதலன்னா அப்படியே பாவத்துக்கு பிடிக்கப்பட்டிருக்கும் பொழுது எப்படி பேசினாங்க? இந்த பிரச்சனையெல்லாம் அவர் அதிகமா பேச நம்ம ஒரு பிரச்சனைனாலே நம்ம பிரச்சனைய குறித்தே பேசுவோம். "நீ ஏன் அப்படி செஞ்ச? அதனுடைய விளைவு என்ன தெரியுமா?" அப்படின்ட்டு இந்த பிரச்சனைய சரவுண்ட் பண்ணியே பேசுவோம். ஆனா இயேசு கிறிஸ்து பிரச்சனையே பேச மாட்டாங்க அதிகமா. தீர்வ தான் அதிகமா பேசுவாங்க. "போய் இனி பாவம் செய்யாத. நான் உன்னை கடிந்து கொள்ளல." சுருக்கமா, அழகா உணர்த்தும்படியா பேசிட்டாங்க. அந்த கானானிய ஸ்திரீ சரிங்களா? இந்த கிணத்துல இருக்கிற அந்த ஸ்திரீட்ட சொன்னாங்க. அவருடைய பாவத்த அழகா சொல்லிட்டாங்க. "உனக்கு எத்தன புருஷங்க?" அவ்வளவுதான் கேட்டாங்க. அவருடைய பாவம் அழகா உணர்த்தப்பட்டுச்சுங்க. ஆனா, அவள இணங்க செய்வதற்காக எவ்வளவு வார்த்தையில பேசினாங்களே, "எனக்கு தண்ணி தாப்பா" ஆ அப்படின்னு சொல்லிட்டு பல வார்த்தையில பேசினாங்க. அப்ப அவர் பிரச்சனைய அதிகமா பேச மாட்டாரு. தீர்வுக்கான காரியத்த தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருந்தார். நீங்கள் நானும் நம்முடைய குடும்ப சம்பாஷணையிலும், பிள்ளை வளர்ப்பிலும் இந்த அணுகுமுறையை கையாளுவோம் என்று சொன்னால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எலன் ஒயிட் அடிக்கடி அவங்களும் ஒரு நல்ல ஒரு தாய் சரிங்களா? அவங்க பிள்ளைகள் விதமா தான் இருந்தாங்களாம். அவருடைய எட்சன் ஒயிட் சரிங்களா? எல்லாம் தப்பு செய்யும்போது லெட்டரா எழுதுவாங்களாம். "மகனே நீ தப்பு செய்யாத, இப்படி போகாத, செய்யாத." வீட்ல இருக்கும்போது பிள்ளைங்கலாம் வந்து கேட்பாங்களாம். எலன் ஒயிட் கிட்ட, "அம்மா நாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு செய்ய போறோம்." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எலன் ஒயிட் சொல்லுவாங்களாம், "அப்பா நான் ஒரு ஆசைப்படுறேன். இத நான் அனுமதிக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு, அவங்களோட கூட அமர்ந்திருந்து ஜெபம் செய்வாங்களாம். இந்த ஜெபம் முடியும்போது, பிள்ளைங்களுடைய கண்ணுல தண்ணீர் இருக்குமா, "அம்மா கண்டிப்பா நீங்க இத செஞ்சதுக்காக ஒரு நன்றி செலுத்தணும்னு" சொல்லிட்டு, மனங்கள் மாற்றப்பட்ட அனுபவம் இருக்குமா. ஆகவே முதலாவது சரிங்களா? தலையாய ஒரு விஷயம். ஆண்டவரிடம் நீங்கள் கேட்டு காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரிடம் பேசிவிட்டு நீங்கள் காரியத்தை செய்யும் பொழுது, அங்கு வார்த்தையினுடைய வல்லமை ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற வார்த்தையாக, வல்லமையாக இருக்கும். வேதத்துல பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு வார்த்தை என்று பெயர். ஏன் அவருக்கு வார்த்தை என்று பெயர்? அல்லது இப்படி ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புறேன். பரலோகம் மனுஷனோடு தொடர்பு கொள்வதற்கு தெரிந்து கொண்ட வழி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு. பரலோகம் மனுஷனோடு தொடர்பு கொள்வதற்கு தன்னை ஏற்படுத்திக் கொண்ட ஏதுகரம் வழி எதுன்னா இயேசு. வார்த்தை அவர் பேர். அப்ப மனுஷன பரலோகத்துக்கு தொடர்பு கொள்வதற்கு தேவன் ஏற்றுக்கொண்ட வழி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வார்த்தை தாங்க. ஏன் வார்த்தை? பிதாவினுடைய நினைவுகளை வெளிப்படுத்துகிறவரா இருந்தார். அப்ப குடும்பத்துல உங்க நினைவுகளை வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற வழி எதுன்னா வார்த்தை தான். அந்த வார்த்தையை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்று தேவனுடைய வார்த்தையா கொடுப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக பெரிய ஒரு வெற்றியை நாம் பெற முடியும். பிள்ளை வளர்ப்பிலே. ஒருவேளை எத்தனை நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தங்களுடைய தவறான செய்கைகளினால் தாங்கள் பேரில் துன்பத்தை சுமத்திக் கொண்டு விட்ட போதிலும், அவர்களை பரிதாபத்துடன் கடாட்சிக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு உங்க பிள்ளைங்க நெறைய வீட்ல அப்பா அப்பா நீங்க என்ட்ட பேசவே பேசாதீங்க. நீங்க பேசின வார்த்தைலாம் என்னால மறக்கவே முடியாது. இப்படிலாம் பேசுறீங்க தெரியுமா? அப்படின்னு சொல்லி பாரத்தோடு, கவலையோட ஒரு காரியத்த நம்ப செஞ்சிருப்போம்ன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க. அவர்களிடம் அவர்கள் ஒத்தாசையை கண்டடையலாம். அவர் பேரில் நம்பிக்கையா இருக்கிறவர்களுக்கு அவர் பெரிய காரியங்களை செய்வார். சோ இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்துல ஒரு பெரிய இப்படி ஒரு சோகமான ஒரு வாழ்க்கை இருக்கா? ஆண்டவர் சொல்றாங்க, "வாங்க என்கிட்ட வாங்க. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல தரேன்." எவ்ளோ பெரிய தீமையா இருந்தாலும், எவ்ளோ பெரிய ஒரு தவறான ஒரு மோசமான வெளிப்படுத்தியிருந்தா கூட, நான் உங்களுக்கு சரிப்படுத்துறேன். என்ட்ட நீங்க நம்பிக்கையா இருப்பீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா நான் பெரிய காரியங்கள செய்வேன். பைபிள்ல சரிங்களா? தேவன் பல சிறுவர்கள குணமாக்கியிருக்காங்க. இந்த சம்பவத்தலாம் நீங்க படிச்சு பாருங்களேன். இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் எண்ட். ஒரு தாய் வந்து சொல்லுவாங்க, "என்னோட பிள்ளை வந்து சரிங்களா, ஆ டீமன் பொசஸ் அசுத்தாவி பிடிச்சிருக்காங்க." அப்படின்னு சொல்லி சிறப்புமிக்க ஸ்திரீ வந்து கேட்பாங்க. யாருடைய அடிமை அது? ஒரு சத்துருவுடைய கையில அடிமையா இருக்கு. ஒரு தகப்பன் வந்து கேட்பாரு, "என்னுடைய பையனும் இப்படி அசுத்தாவி பிடிச்சிருக்கிறான்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எல்லாம் அவனுடைய கண்ட்ரோல் மீறி சத்துருவுடைய ஆதிக்கத்துல இருக்கிறாங்க. இப்ப கிறிஸ்துவண்டை வராங்க. எவ்வளோ பெரிய நம்பிக்கையான ஒரு முடிவு அவங்க பார்த்தாங்க தெரியுங்களா? விடுதலைய பார்த்தாங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைகளும், என் பிள்ளைகளும் நம்முடைய வார்த்தையினாலோ, அல்லது நம்மளுடைய முன்னுதாரணம் இல்லாம வாழ்க்கையினாலோ, சத்துருவுடைய கரத்துல இன்னைக்கு அடிமையா இருக்காங்கன்னா, அவங்க அவனுடைய ஒரு பொசிஷனுக்குள்ள இருப்பாங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாங்க, "என்ட்ட கொண்டு வாங்க. நான் உங்கள விடுவிக்கிறேன்னு" சொல்லி.
சரிங்களா? இந்த ஒரு கதையெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம், மத்தேயு 15ஆம் அதிகாரம், மார்க் 9 இது எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, தேவன் அந்த சிறு பிள்ளைகளை விடுவிக்கிறார், விடுவித்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை தேவன் காப்பாற்றுகிறார். ஆகவே நீங்கள் நானும் இந்த நாளிலே நம்பிக்கையோடு கடந்து செல்லலாம். என்னுடைய வார்த்தையினால் ஏற்பட்ட விளைவுகளை தேவன் சரி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு நம்ம கடந்து போவோம். தேவன் கிருபை செய்வாங்க. இன்னைக்குமே பிள்ளைங்க யாருமே கெட்ட வார்த்தைய பேச மாட்டாங்க. கேட்ட வார்த்தைய தான் அவங்க பேசுவாங்க. ஸோ உங்க வீட்ல உங்க பிள்ளைங்க நல்லா வார்த்தைய பேசணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லிக் குடுக்காதீங்க. நல்ல வார்த்தை இதெல்லாம் நல்ல வார்த்தைப்பா. சாரி கேளுப்பா. அது கேளுப்பான்னு சொல்லிக் குடுக்காதீங்க. நீங்க பேசுங்க. கெட்ட வார்த்தையை பிள்ளைகள் பேசுவதில்லை. கேட்ட வார்த்தையை அவர்கள் பேசுகிறார்கள். ஆகவே நீங்கள் நானும் பிள்ளைகளுக்கு சொல்லி தர வேணாங்க. யூஸ் பண்ணுங்க. பிள்ளைங்க கண்டிப்பா அத அவங்க பெற்றுக்கொள்வாங்க. தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாள் என்னுடைய